வணக்கம். சபரிமலை இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல என்னெல்லாம் வருது? லட்சக்கணக்கான பக்தர்கள், அந்த கஷ்டமான விரத நாட்கள், அடர்ந்த காட்டு வழியா போற அந்த பயணம், அப்பாப்பா! ஆனா இவ்ளோ பிரசித்தி பெற்ற இந்த கோவிலோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு அம்புல இருந்து ஒரு கோயில் பொறந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த ஆச்சரியமான புராண கதையை இப்ப நம்ம முழுசா பார்க்கலாம். ஆமாங்க. ஒரு அம்பு ஒரு கோவில் உருவாக்குச்சு. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மர்மத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரண்மனை நாடகம், ஒரு தெய்வீக வெளிப்பாடு, அப்புறம் ஒரு மன்னனோட மனசு உருக்குற வேண்டுகோள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, வாங்க கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, பந்தல ராஜ்யத்தோட அரண்மனையில தான். அங்க ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணமே ஒரு ராணி நடிச்ச ஒரு பொய் நாடகம்தான். இளவரசர் மணிகண்டன் அரண்மனையில இல்லாத அந்த சமயத்துல அந்த சதி எப்படி ஒரு மன்னரையே துயரத்துல ஆழ்த்துச்சுன்னு இப்ப பாக்கலாம். அதாவது ராணிக்கு தீராத தலைவலின்னு ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதுக்கு மருந்தா என்ன வேணுமா? புலிப்பால். இத நம்பின மன்னர் தன்னோட மகனான மணிகண்டனை அந்த பயங்கரமான காட்டுக்கு அனுப்புறாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம்தான் மன்னருக்கு புரியுது, இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி, நாம ஏமாந்துட்டோன்னு. ஐயோ, நம்ம மகனை சாவோட வாசலுக்கே அனுப்பிட்டோமேன்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியிலயும் துக்கத்திலயும் நொறுங்கி போறாரு. அரண்மனையே சோகத்துல மூழ்கியிருந்த அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடக்குது. எல்லாரும் இளவரசர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அவரு திரும்பி வராரு. ஆனா அவர் மட்டும் தனியா வரல. அந்த தெய்வீகமான கம்பீரமான வருகைதான் கதையோட போக்கியே மொத்தமா மாத்துச்சு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அரண்மனை வாசல்ல இளவரசர் மணிகண்டன் அவ்வளவு கம்பீரமா நிக்கிறார். ஆனா அவர் ஒரு புலி மேல உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய புலி பட்டாளமே வரிசையா நிக்குது. இத பார்த்த மன்னர், ராணி மத்தவங்க எல்லாருமே அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இது ஒரு சாதாரண மனுஷனோட வேலை இல்ல, இது ஒரு தெய்வத்தோட லீலதான்னு அவங்களுக்கு அப்பதான் புரியுது. உடனே மன்னர் மணிகண்டனோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா மணிகண்டன் ஒரு சின்ன புன்னகையோட அவரை தூக்கி நிறுத்துறாரு. வருத்தப்படாதீங்க தந்தையே அப்படின்னு சொல்றாரு. இத மகிஷிங்கிற அரக்கிய வதம் செய்யறதுக்காக நான் நடத்தின ஒரு தெய்வீக நாடகம். நீங்களும் சரி, ராணியும் சரி, இதுல வெறும் கதாபாத்திரங்கள் தான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு புது அர்த்தம் கிடைச்சுது. தன்னோட நோக்கம் நிறைவேறினதும் மணிகண்டன் மன்னர்கிட்ட சொல்றாரு, என்னோட தெய்வீக பணி இப்ப முடிஞ்சிடுச்சு, அதனால நான் தேவலோகத்துக்கு திரும்பி போகணும். இந்த வார்த்தைகள் ஒரு சகாப்தத்தோட முடிவை குறிச்சது. பூமியில அவரோட அவதாரம் முழுமை அடைஞ்சது. தன் மகன் தன்னை விட்டு பிரிய போறான்னு தெரிஞ்சதும் மன்னரோட இதயம் உடைஞ்சு போகுது. தன் ராஜ்யம் மணிகண்டனை எப்பவுமே நினைச்சு பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால ரொம்ப உருக்கமா ஒரு வேண்டுகோளை மணிகண்டன் கிட்ட வைக்கிறாரு. அந்த வேண்டுகோளுக்கு மணிகண்டன் கொடுத்த பதில்தான் சபரிமலையே உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சது. இன்னோட நினைவா ஒரு கோயில் கட்டணும்பான்னு மன்னர் கேக்குறாரு. மணிகண்டனும் ஒரு புன்னகையோட சரின்னு சொல்றாரு. உடனே தன்னோட வில்லை எடுத்து வானத்தை நோக்கி ஒரு அம்பு விடுறாரு. இந்த அம்பு எங்க போய் விழுதோ அந்த இடத்துல எனக்காக ஒரு கோயிலை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த நொடியே அங்கிருந்து மறைஞ்சு போறாரு. அந்த அம்பு நேரா போய் சபரிங்கிற ஒரு மலையில விழுது. அந்த இடம்தான் பிற்காலத்துல சபரிமலையா மாறுச்சு. இப்போ மன்னரோட ஒரே குறிக்கோள் தம் மகனோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுதான். அது சும்மா ஒரு கட்டிடத்தை கட்டுறதில்ல, அது ஒரு தெய்வீக வாக்குறுதியை நிறைவேற்றுற ஒரு புனிதமான பயணம். அந்த புனிதமான கோயில் எப்படி உருவானதுன்னு இப்ப நாம பாப்போம். இந்த கோயில் கட்டுமானம் முழுக்க முழுக்க தெய்வீக வழிகாட்டுதலோட தான் நடந்துச்சு. பெரிய தபஸ்வியான அகத்திய முனிவரே கோவிலோட வடிவமைப்பை வகுத்து கொடுத்தாரு. மன்னர் ராஜசேகரன் முதல் கல்ல எடுத்து வச்சாரு. கடைசியா மகாவிஷ்ணுவோட அவதாரமான பரசுராமரே ஐயப்பனோட திருவுருவச் சிலைய செதுக்கி பிரதிஷ்ட செஞ்சாரு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய மகான்களோட பங்களிப்பு அந்த கோவிலோட புனிதத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்துச்சு. இந்த கோயிலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் எதுன்னு கேட்டா, சன்னிதானத்துக்கு போற அந்த 18 புனித படிகள் தான். இந்த ஒவ்வொரு படியும் ஒரு தத்துவத்தை குறிக்குது. மனுஷனோட 5 புலன்கள், 8 ராகங்கள், 3 குணங்கள், வித்தை அவித்தைன்னு எல்லாத்தையும் தாண்டி இறைவனை அடையிற அந்த ஆன்மீக பயணத்தை தான் இது காட்டுது. சொல்லப்போனா இந்த படிகளை ஏறுறது ஒரு மனுஷன் தன்னைத்தானே ஜெயிச்சு இறைவனை அடையிறதுக்கு சமம். இப்படிதான் ஒரு மன்னனோட பாசம், ஒரு ராணியோட சதி, ஒரு தெய்வத்தோட லீலைன்னு எல்லாத்தோட விளைவா வானத்திலேந்து விழுந்த ஒரு அம்போட வழியில இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் கும்பிடுற சபரிமலை ஐயப்பன் கோயில் உருவானது.
ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு தெய்வீக நாடகத்தோட நினைவு சின்னம் இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா, ஒரு ஆன்மீக உத்வேகமா இருக்கு. ஒரு சின்ன அம்பில ஆரம்பிச்ச கதை இன்னைக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையா வளர்ந்து நிக்குது. இதுதாங்க சபரிமலையோட மகத்துவம். நன்றி.